ஹாய் ஹலோ வணக்கங்க. நேற்றுக்கு ராத்திரி உள்ள சாப்பாடு விட குட்டி மீன் விளாக் பார்த்துலாம். நேற்றுக்கு வந்து கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலங்க. நம்ம இன்றைக்கி எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அஞ்சப்பருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பு ட்ரை பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தலைவாழையில் போட்டாச்சு, தண்ணி வந்து என்ன செஞ்சாச்சு, தொளிச்சாச்சு. தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்தாச்சு. தோசைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து நூல் புரோட்டா வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி மறுபடியும் கொண்டு வந்திருந்தாங்க. தோசை சிக்கன் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் சட்னி அடிச்சிக்க முடியுமா, அங்கே சட்னியும் இருந்துச்சு, அதை கொண்டு வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து என்ன செஞ்சாச்சு, தொட்டு சாப்பிட்டாச்சு. ஓகேவா. அடுத்தது சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் வேறு லெவலில் நல்லா மொறுன்னு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே சாஸில் முக்கி அப்படியே கொஞ்சம் எடுத்து அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் சாறை புளிஞ்சு ஊற்றி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கனுக்கு மேலே இருக்கக்கூடிய பச்சை உள்ளியெல்லாம் எடுத்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி பார்த்துக்கிடுங்க. ஓகேவா, அதையும் சாப்பிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இட்லி. ஏன்னா வந்து அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அஞ்சப்பரில் இட்லி சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அப்படி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.